नमस्कार दोस्तों, आपको हमारे चैनल में स्वागत है। हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल यूनटेक वर्ल्ड। வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா E-shram கார்டு, அதாவது மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்குன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா வழங்கப்பட்ட E-shram கார்டு. அதை எப்படி அப்ளை பண்றது, அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன். இது உங்க மொபைல் போன் மூலியமாவே நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம இந்த வீடியோ கூட உங்களுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தர போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்க உங்களோட மொபைல் போன்லயோ இல்ல காமன் சர்வீஸ் சென்டர் CSC அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் சென்டர்லையும் கூட நீங்க போய் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ₹1 கூட செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது முற்றிலும் இலவசமான ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, இதை உங்களுக்கு UAN யூனிக் அதென்டிகேஷன் நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னா மட்டும்தான் ₹20 செலவு செய்யணும். அது அப்டேட் பண்றதுக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்டு என்ன அப்படிங்கறத பத்தி பாத்துங்க. இத லான்ச் பண்ணது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த அமைப்பு சாரா ஒர்க்கர்ஸுக்கு வேண்டி நிறைய வேலைகளையும் திட்டங்களும் இதுல லான்ச் பண்ண போறாங்க. இது முற்றிலும் ஆன்லைன்ல பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல். இது ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு யூனிக் ஐடென்டிகேஷன் நம்பர், ஆதார் நம்பர் மாதிரியே 12 இலக்க நம்பர் கிடைக்கும். இது தற்பொழுது அனைத்து மாநிலங்களிலிருந்து வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ் அவங்களுக்கும் இதோட பெனிஃபிட் கிடைக்கும். இதுக்கு என்னென்ன கீ ஃபியூச்சர் ஹைலைட்ஸ்? E-shram போர்ட்டல், அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா. இதுதான் மிக முக்கியமான ஒரு பெனிஃபிட். இதோட மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னு கேட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம், SSS சொல்லக்கூடிய சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் மூலியமா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே இதுல கிடைக்கும். இப்பொழுது கரண்ட்லி இது ஆக்டிவா இருக்கு இந்த E-shram போர்ட்டல். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ நான் முதல்லயே சொல்லிட்டேன், ₹1 கூட நீங்க செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதோட அபிஷியல் வெப்சைட் eShram.gov.in. இது மூலியமா நீங்க மேற்கொண்ட விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது யாருக்கு எலிஜிபிலிட்டி, அதாவது 16 வயதிலிருந்து 59 வயசுக்கு இடைப்பட்ட அனைத்து மக்களுக்கும் இது பொருந்தும். 16 இருந்து 59 வயசுல இருக்கிறவங்க EPFO எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் யா எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இதுல மெம்பரா இருக்கக்கூடாது. இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்களா இருக்கக்கூடாது. இவங்க முக்கியமா அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கணும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும்? உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர் வேணும், பேங்க் பாஸ்புக் வேணும், எலக்ட்ரிசிட்டி பில், ரேஷன் கார்டுக்கு டாக்குமெண்ட் வேணும், ஆக்டிவ் மொபைல் நம்பர். இது இல்லாம ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வேணும். ஏன்னு கேட்டா ஆதார் நம்பர்ல தான் உங்களுக்கு OTP வரும். அந்த OTP என்ட்ரி பண்ணி தான் நீங்க உள்ள என்டர் ஆக முடியும். ஸோ உங்களோட ஆதார் நம்பர்ல இருக்கிற மொபைல் நம்பர் ஆக்டிவா இல்லைன்னா நீங்க முதல்ல ஆதார் கேந்திரில் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல பேங்க்லயோ போயிட்டு ஆதார் எங்க அப்டேட் பண்ணாங்களோ அங்க போய் நீங்க முதல்ல ஆதார் நம்பர்ல மொபைல் லிங்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க இதுல என்ட்ரி ஆக முடியும். ஆப்ஷனல் டாக்குமெண்ட் இது தேவைன்னா என்டர் பண்ணலாம், இல்லைன்னா ஆப்ஷனலா விட்டுலாம். அதுல என்னென்ன டாக்குமெண்ட், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இன்கம் சர்டிபிகேட், ஸ்கில் சர்டிபிகேட், ஆக்குபேஷன் சர்டிபிகேட், இதெல்லாம் ஆப்ஷனலா நீங்க என்டர் பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன பெனிஃபிட்? இன்சூரன்ஸ் கவர் கிடைக்கும் பீமா யோஜனால. பிரீமியம் 1 வருஷத்துக்கு உண்டான பிரீமியம் இலவசம். ஃபைனான்சியல் சப்போர்ட் கிடைக்கும். சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ல என்னென்ன ஆஃபர்ஸ் வருதோ அதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். பிற்காலத்தில் ஜாப் அதையும் அலாட் பண்ணுவாங்க. ட்ராக் ஒர்க் ஃபோர்ஸ் ஃபார் மிக்ரண்ட் லேபர்ஸ், புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலை செய்யற இடத்துல அங்க உள்ள ஆர்கனைசேஷனோட இதை ட்ராக் பண்ணுவாங்க.
இதுக்கு முற்றிலும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. காமன் சர்வீஸ் சென்டரில் போட்டு நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது அப்ளை பண்ணி யூஏஎன் நம்பர் கிடைச்சி அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேணும் அப்படின்னா மட்டும்தான் 20 ரூபா செலவாகும். இதில் யாருக்கு பொருந்தும்? இங்கே வேலை செய்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர், அக்ரிகல்ச்சர் லேபர், கார்பெண்டர், செரிகல்ச்சர் ஒர்க்கர், சால்ட் ஒர்க்கர்ஸ், டெனரி ஒர்க்கர், பிரிக் ஒர்க்கர், சிஎஸ்சி, ஃபிஷர்மேன், சாமில் ஒர்க்கர், அனிமல் ஹஸ்பண்டரி ஒர்க்கர், செரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ், ஹவுஸ்மேட், ஸ்ட்ரீட் வெண்டர், மிக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், BD rolling, labeling and packing, building and construction worker, leather workers, midwives, domestic workers, barbers, vegetables and fruit vendors, newspaper vendor, rickshaw puller, auto driver, MGNREGA workers, ASHA workers, milk pouring farmers. இதோட செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் நீங்களே வந்து இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது முற்றிலும் இலவசமான ஒன்று. register.eShram.gov.in/hash/user/self அப்படிங்கிற லிங்க் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணலாம். இதோட ஹெல்ப் டெஸ்க் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்னாலும் இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர் 144334ங்கிற நம்பரில் நீங்கள் டயல் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இது முற்றிலும் இலவசமான மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக இன்ட்ரோடியூஸ் பண்ண E-shram போர்ட்டல் அப்படிங்கிற போர்ட்டலை தான் நம்ம இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ண போறோம். இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்போ வரக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிற டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு E-shram ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குரோம் ஓப்பன் பண்ணியாச்சு. குரோம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் eShram.gov.in இந்த போர்ட்டலில் செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இதோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே டைரெக்டாக கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் தான் வேணும். அந்த நம்பர் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அந்த நம்பர் இல்லை அப்படின்னா ஆதார் கேந்திரில் போயிட்டு நீங்கள் மொபைல் நம்பரை ஆதாரில் அப்டேட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை இங்கே என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட மொபைலுக்கு ஓடிபி வரும். சென்ட் ஓடிபின்னு கொடுத்ததையுமே உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் கூட ஒரு ஓடிபி வந்து அந்த ஓடிபி இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததையும் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணணும். ஆதார் நம்பர் நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைடாக இருக்குது. நீங்கள் இந்த ஐ சிம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் இங்கே வந்துடும். இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஸ், ஓடிபி 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம இப்போ லாகின் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் ஓடிபியில் லாகின் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற கேப்சாவை என்ட்ரி பண்ணணும். கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு வியூ கன்சென்ட் ஃபார்ம் இங்கிலீஷ் ஹிந்தின்னு இருக்குது. நம்ம இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணுறோம். இங்கிலீஷ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம அக்ரி பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் மேலே கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் மேலே கிளிக் பண்ணதையுமே உங்களோட ஆதார் லிங்கான மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கு. ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு இங்கே வேலிடேட் மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்கே அக்ரி தட் ஆல் இன்ஃபர்மேஷன் ஷோன் எபோவ் ஆர் கரெக்ட். மேலே நீங்கள் ரீட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்ட். ஸோ கண்டினியூ டு என்டர் அதர் டீடைல்ஸ் மேலே கிளிக் பண்ணுறோம். இங்கே மொபைல் நம்பர், எமர்ஜென்சி மொபைல் நம்பர் ஆப்ஷனல், இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனல். இமெயில் அட்ரஸ் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் மெரிட்டியல் status married, father name, husband name, social category general, blood group B positive, differently abled no, nominee detail இங்க என்ட்ரி பண்ணணும். nominee detail, nomineeயோட date of birth, gender male, relationship with you husband. அதுக்கப்புறம் save and continue மேல கிளிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணணும். இங்கே ஸ்டேயிங் கரண்ட் லொக்கேஷன் என்ட்ரி பண்ணணும். பர்மனெண்ட் அட்ரஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணதுமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வேணும்னா அப்லோடு பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல். மந்த்லி இன்கம் ஸ்லாப் பிலோ 10,000 இன்கம் சர்டிஃபிகேட் இது ஆப்ஷனல். வேணும்னா இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம்.
சேவ் அண்ட் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த ஆப்ஷனல் ஸ்கில் எல்லாம் நீங்கள் வேணும்னா என்ட்ரி பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ இதை கிளிக் பண்ணதையுமே உங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் தான் பேங்க் டீடைல்ஸ். பேங்க் டீடைல்ஸ் வந்து கம்பல்சரி இங்கே என்ட்ரி பண்ணணும். பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் தப்பு இல்லாமல் கரெக்டாக எழுதணும். ஐஎஃப்எஸ்சி கோடு என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த லுக்அப் க்ரீன் கலர் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஐஎஃப்எஸ்சி கோட் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூன்னு கிளிக் பண்ணதையுமே உங்களோட ப்ரிவ்யூ ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடும். இதில் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா இந்த எடிட் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே நேம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஆதார் நம்பரோட லிங்க்ல இருந்து எல்லாமே வந்துடுச்சு. இமெயில் அட்ரஸ் இங்கே வந்துடுச்சு. நாமினி டீடைல்ஸ், அட்ரஸ், குவாலிஃபிகேஷன் அண்ட் இன்கம் டீடைல்ஸ், ஆக்குபேஷன் டீடைல்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ஒருக்கா வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இதை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததையுமே உங்களோட கார்டு ஜென்ரேட் ஆயிரும். ஒரு 10 செகண்ட் தான் ஆகும், கார்டு ஜென்ரேட் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களோட கார்டை இங்கிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் இன்னத்த வீடியோ டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு சொன்ன eShram கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த கார்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, எப்படி எல்லாம் நீங்கள் பெனிஃபிட் எடுக்க போகிறீங்க, அந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்களா. 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ள உங்களோட eShram கார்டை அப்ளை பண்ணல. இது முற்றிலும் இலவசமான ஒன்று தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலிமா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பெனிஃபிட்டும் இது கிடைக்கும். நீங்கள் இபிஎஃப்ஓ, இஎஸ்ஐசி எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இல்லாட்டி எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இதுல நீங்க மெம்பரா இருக்கக்கூடாது, டாக்ஸ் பே பண்றவங்களா இருக்கக்கூடாது. இதை மனதில் வச்சுட்டு நீங்க இதோட eShram கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் உடனே உங்களுக்கு ஜெனரேட் ஆகிரும். இவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியல். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்றக்கூடிய URL எங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். நீங்க அங்கிருந்து டைரக்டா லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரை நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுஎன் டெக் வேர்ல்ட். நன்றி, வணக்கம்.